ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் எல்லாருக்கும் புடவை எடுத்தாச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க நம்ம மீனா. ரொம்ப யோசிக்காதமா மூளை கலண்டு மூளையில் விழுந்துற போது எல்லாருக்குமே எடுத்தாச்சுமா, நீ கவலையே படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, ஏதாவது விட்டுட்டானா போச்சு, கடைசியில் சுகன்யாவுக்கு எடுக்கலன்னு வரப்போகுது, அங்கே பிரச்சனையாக போகுது, அதுக்கு புடவை ஒன்று தான் தேவையா, அது பார்க்குற வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி என்னப்பா வேலை பார்த்துச்சுன்னு தானே கேட்குறீங்க, புடவை மேட்ரை விட்டாச்சு, அடுத்து வாங்க இங்கே பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு அரசிக்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு பார்க்க, நீ என்ன அவன் கூட பழகிருக்க அப்படின்னு நினச்சா, நீ போய் விதவிதமாக ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன், ஃபோட்டோ காமிக்க, அச்சோ இது நான் இல்லை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்துறாங்க. இது நாளைன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் உடனே நீ குமார்கிட்ட பேசேன் அப்படிங்கிறாங்க. டே, என்ன வேலை பார்க்குற தெரியுமா, வனரோசா புள்ளை நல்லா வளர்த்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு குமாருக்கு ஃபோன் பண்ணி பேச, இது நீ இல்லைங்கிறது எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ என்னை விட்டுட்டு யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்னா ஊர் பூரா அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் அப்படிங்கிறான். நல்லா வருவாடா நீ, மார்ஃபின்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாமலா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இதெல்லாம் நம்ப மாட்டாருன்னு நம்ம சதீஷ் தம்பின்னு நினைக்கிறோம், சரி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இதை வீட்டில் சொல்லலாமான்னு சொல்லி கேட்க, வீட்டில் யார்ட்டாவது சொன்னீங்கன்னா கதம் அப்படிங்கிறாங்க. இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க துணிச்சலாக இருக்கணுமா, தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த டைம் பார்த்து வந்து ராஜு, நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்கன்னு சுகன்யாவை சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை, நாட்டுக்கு நல்லது, நீ நாட்டுக்கு நல்லதா, நீ முதல்ல வீட்டுக்கு நல்லதே நினைக்க மாட்டேன், நீ ஏதோ நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஆளா, போடி மோலை இங்கே அப்படின்னு துரத்தி விட்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு மாதிரி அப்செட்டாகவே சுற்றுறாங்க. வந்து பாண்டியன்ட்ட உட்காந்து பேசுவோன்னு பேச, என்ன அரசி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, என்னாச்சு, எதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்பாட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பக்கி சொல்லி தொலையேன், இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்